வெற்றிவேல் முருகனுக்கு ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரூபிணாம் விரயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணசக்ஷுः ஸ்தோத்ரம் தோ பலமிந்திராணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்மம் நிராகுர்யாம் மாமா பிரம்மம் நிராகரோ அநிராகரணமே அஸ்து அநிராகரணமே அஸ்து யதாத்மானி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்யேமயி சந்து ஏமயி சந்து. ஓம் சாந்தி. சாந்தி சாந்தி. இன்னைக்கு மகோபனிஷத்தினுடைய 468வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். பல நுட்பமான அரிய விஷயங்களை இந்த உபனிஷத்தானது ரொம்ப டீட்டெயிலாக ஆழமாகவே சொல்லுது. இருந்தாலும் நான் கொஞ்சம் ஆழம் போகாமல் ஒரு மிடில் உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். அடுத்தடுத்து 2வது ரவுண்டில் இது ஆழமாக விசாரம் செய்யப்படும். இருந்தாலும் அந்த ஆழத்தில் என்ன நுட்பம் இருக்கோ அதை சொல்லிட்டேன். அது உங்களுக்கு புரிஞ்சாலும் பரவாயில்ல, புரியாட்டினாலும் பரவாயில்ல. புரிஞ்சிருக்கும், அது சந்தர்ப்பம் வரும்போது அது விசாரம் செய்யப்படும். இப்போது யோ அசி சோ அசி, நீ எப்படி இருக்கிறாயோ அப்படி இரு. நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாக இரு. நீ யாரு? நீ சித்து, உணர்வு. நீ அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, உன்னுடைய ஸ்வரூபம் அமைதியும் ஆனந்தமும் அறிவும். சத்து சித்து ஆனந்தம், அமைதியும் ஆனந்தமும் அறிவும். இந்த அறிவுங்கிறத உணர்வுன்னு நம்ம தமிழில் அழகான வார்த்தை இருக்குது. உணர்ச்சி வேற, உணர்ச்சி வேற, உணர்வு வேற. உணர்வு மூளை சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுங்களேன், புரியத்துக்காக சொல்கிறேன். உணர்ச்சி ஹிருதயம் சம்மந்தப்பட்டது, பாவனா. அதாவது ஹிருதயம் மூளை, அந்த தத்துவப்படி தான் சொல்லணும். ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஹிருதயம் ஸ்ட்ராட்டஜி சொல்லும், பிரெயின் லாஜிக் சொல்லும். ஒன்று அறிவில் நிற்கும், ஒன்று அன்பில் நிற்கும்னு வச்சுங்களேன். இப்போ புரிஞ்சிருக்கும். அன்பு அறிவு டிஃப்ரென்ஸு தான் இது. இப்போது இந்த இந்த அறிவானது தனக்கு ஆதாரமான அமைதியில் வாழ தான் அதுக்கு பிடிக்கும். அமைதியை தாண்டி ஆனந்தம் ஒன்று இருக்குது. இப்போ அமைதியும் ஆனந்தத்தையும் ஒருத்தவன் அமிர்தமாக பருகிட்டு இருக்கிறவன் கீழே இறங்குவானா? ஆனால் நீ மேலே ஏறணுமே. மேலே ஏறணும்னா சகசிராரம் ஏறணும், சிவதலம் ஏறணும், சிவபோகம் சிவதரிசனம் ஆகணும், சிவயோகம் பண்ணணும், சிவபோகம் பண்ணணும். நீ யாருன்னு அறியறதுக்கே நீ சைத்தன்யம், நீ சித்து, நீ அம்பாள் அணு, இல்லை அம்பாள் ஸ்வரூபம், இல்லை சித்து, இல்லை உணர்வு, அப்படின்னு நீ அறியறதுக்கே நீ மேலே ஏறணும், புரோமதிக்கு ஏறணும். எதுக்கு புரோமதி? சகசிராரம் ஹிருதயம்லாம் லொக்கேஷன் சொல்கிறேன்னு சொன்னால் ஈஸியாக புரியும், உள்வாங்கிடுவீங்க டக்குன்னு. ஏன்னா நம்ம பேசுகிறது நிர்குணம். புரோமல்லாத ஒரு பரம்பொருளை, இதுதான் சுட்டி காட்ட முடியாத பரம்பொருளை, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்லி எது எஞ்சி இருக்கிறதோ அதுதான் அந்த பரம்பொருள்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளை, நாமரூபம் இல்லாத அந்த பரம்பொருளை, லட்சணம் இல்லாத பரம்பொருளை, குணமில்லாத பரம்பொருளை, வடிவமில்லாத பரம்பொருளை
எப்படியோ உணர்ந்துட்டோமா இல்லையா? இது சொன்னால நான்கிற அறிவு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அந்த நானோட கனெக்டட் ஆகிருக்கு. யார் அதுக்கு சொல்லி கொடுத்தா? அப்போ நான்கிறது தான் ஆத்மா. இப்போ நானுக்கும் அகத்துக்கும் அகங்காரத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இப்போ நான் சொன்னாலே ஒரு பொருளை பார்க்குறீங்க, அது 7 நிலைகளில் பார்க்குறீங்க. 7வது நிலையில் நீங்கள் சித்துங்கிறத உணர்வீங்க. இறுதி நிலையில் நீங்கள் சத்தாய் நிற்பீங்க, அனுபவமாக ஆனந்தமாக அனுபூதியாக நிற்பீங்க. இப்போ அது வரைக்கும் நீங்கள் அங்கே போகணும் இல்லையா? இந்த 8வது நிலை தான் நீங்கள் சித்தமாகி அகங்காரமாகி புத்தியாகி மனமாகி இந்திரியங்கள் புலன்கள் பொறியாகி அப்புறம் பொருட்களாக ஆகிடுறீங்க. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது அகம். நான் டாக்டராக இருக்கிறேன், நான் என்ஜினியராக இருக்கிறேன், நான் அப்பாவாக இருக்கிறேன் அப்படின்னா அது அகங்காரம். புரியுதா? அகங்காரத்தை அகத்துலேருந்து வெளிவந்துச்சுன்னா அது அகங்காரம். அதுதான் எளிமையான நுட்பமான கருத்து. நீங்கள் சாமானிய அர்த்தத்தில் இதை நீங்கள் அறிய முடியாது. ஏற்கனவே பேசியிருந்த முதல் ரவுண்டில் நான் பேசியிருக்கிற வார்த்தைக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஆழம் இருக்குது. பொதுவாக அகங்காரம்னு சொன்னால் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், உத்வேகம்னு சொல்லுவோம், நான் எனதுன்னு சொல்லுவோம். இப்போ அகத்தை விட்டு வெளியில் வந்த எல்லாமே அகங்காரம் தான். இப்போ இருக்கிறது என்னென்னா அகமும் அகங்காரமும் தான் இருக்குது இந்த உலகத்தில். அதாவது சத்தும் சித்தும் தான் இருக்குது. சத்துங்கிறது அகம், சித்துங்கிறது அகங்காரம். இது புரியுதா? இப்போ அதுதான் பொருட்களாக மாறி இருக்குது, புத்தியாக மாறி இருக்குது, அவித்யாவாக மாறி இருக்குது, பிராணனாக மாறி இருக்குது, பஞ்சகோஷமாக மாறி இருக்குது, அவஸ்தாவாக மாறி இருக்குது. பல பேர்களை தைஜசன், பிராக்யன், ஈசன், விஷ்ணு, பிரம்மா இப்படிலாம் பல பேர் எடுத்திருக்கு. எல்லாமே என்னது? அகத்தினுடைய விகாரம். அகத்தினுடைய விகாரம்னா என்னது? அகத்தினுடைய பிம்பம். நம்ம விகாரம்னு சொல்ல மாட்டோம். விகாரம்னு சொன்னால் அதுலேருந்து நேரடியாக வந்திருக்குன்னு சொல்கிறது அர்த்தம். இது அது ஆதாரமாக வந்திருக்கு. என்னிடமிருந்து வரலை, ஆனால் என்னால் வந்திருக்கு. அது மாதிரி ஒரு தத்துவம். அப்போ அகம்னா என்னன்னு தெரியுதா? நான் இருக்கிறேன்னு சொன்னால் அது அகம். நான் வைத்தியராக இருக்கிறேன், நான் இன்ஜினியராக இருக்கிறேன், நான் ஆசிரியராக இருக்கிறேன்னு சொன்னால் அது அகங்காரம். எது மாறுபட்டிருக்கு? இப்போ நீங்கள் என்னவா இருக்கு? எல்லாருமே உங்கள் தொழிலையும் உங்கள் பேரையும் தான் சொல்கிறீங்க. அதானே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கே. அவன் யாருப்பானா அகம் பிரம்மாஸ்மின்னு யாராவது சொல்ல முடியுமா? தைரியம் இருக்கா? பொய் சொல்லுதா? அகம் பிரம்மாஸ்மிங்கிறது பொய்யா உண்மையா? உண்மை. யாரும் சொல்கிறதுக்கு இல்லை, எடுத்து சொன்னாலும் புரியாது. இது அதுக்கு 1008 கண்டிஷனை பரம்பரையிலே வச்சுருக்கு. நுட்பமான சத்துவகுணத்துக்கு வந்தால் தான். அப்போ நீ இந்த நுட்பமான பயணத்தில் நீ எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் உன்னுடைய இல்லறத்துலேருந்து ஆரம்பிக்கிற. பிரம்மச்சரியத்தில் ஒரு மார்க்கத்தில் இருப்ப, இல்லறத்தில் ஒரு மார்க்கத்தில் இருப்ப. இல்லறத்தில் கர்மத்தை கரெக்டாக பண்ணணும். ஏன்னா உனக்கு விவேகம் வரலை. விவேகம் வந்தால் நீயே குருவை தேடி போயிடுவேன். விவேகங்கிறது இது சரி, இது தப்பு, இது நல்லது, இது கெட்டதுங்கிற விரிவு வரவே வராது. அடி வாங்கி உதவாங்கினா கூட சரி இது தவற செய்ய வேண்டாம், அதையும் திரும்பி செய்வான். இது நல்லது, இதை செய்யணும், அதை செய்ய மாட்டான். இல்லை இது நல்லது, இதை செஞ்சே ஆகணும், இது தவறு, இது செய்யக்கூடாதுங்கிற ஒரு அறிவு, தெளிவான நுட்பமான அறிவு இருந்ததுன்னா விவேகம்னு பேர். அதை தான் பகுத்தறிவுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த நிலையிலேருந்து நீங்கள் முதல்ல இந்த நுட்பமான வழியில் போகிறதுக்கு இந்த சமநிலை கொண்டு வர்றது தான் விவேகம் வரும். சமநிலை வந்தால் தான் விவேகம் வரும். சமநிலை எப்படி வருதுன்னா, உன் மனம் ஆடாமல் துள்ளாமல் குதிக்காமல் நின்று கவனிக்கக்கூடிய ஒரு அறிவு வந்துச்சுன்னா அது சமநிலை. வேகமாக ஓடாது, மெதுவாகவும் நடக்காது, பேலன்ஸ்டாக இருக்கும். அது எப்படி உருவாகுதுன்னு சொன்னால் அங்கே தான் சத்துவகுணம், தான தர்மம், பூஜை,
உழவாரப்பணி, திருப்பணி, பரோபகார்த்தம். முக்கியமாக பரோபகார்த்தம். பரோபகார்த்தம் தாங்க உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொன்னால் பரோபகார்த்தம் தான் உங்களுக்கு சமநிலையை கொடுக்குது. பரோபகார்த்தம்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. நம்மளால் முடிஞ்ச அறிவாலேயோ மனதாலேயோ உடம்பாலேயோ. ஏன்னா அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கிரிவலம் வா, சுற்றிக்கிட்டே இரு, சுவாமியை சுற்றிக்கிட்டே இரு, கர்ப்பகிரகத்தை சுற்றி வா, இல்லையா உழவாரப்பணி திருப்பணியில் ஈடுபடு. இதில் ஏதாவது 3ல் ஏதாவது ஒன்றை பிடிக்கணும். உழவாரப்பணி திருப்பணி, இல்லை பூஜையில் உட்காரணும். கிரியா, பூஜைக்கு பொருள் கொடுக்கறது, பூஜையில் உட்கார்றது, பூஜையை அனுபவிக்கிறது 2ஆச்சு. 3வது பரோபகார்த்தம், 4வது உழவாரப்பணி திருப்பணி. இது 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 நீ ஆரம்பித்து நடத்திக்கிட்டு வந்தால் தான் சமநிலை வந்தால் தான் விவேகம் பிறக்கும். விவேகம் பிறந்தால் தான் பேசுகிறது உனக்கு புரியும், இதெல்லாம் முக்கியங்கிறது தெரியும். அங்கே நீ குருவை தேடுற, இல்லை குருவே உன்னுடைய புண்ணியத்தினால அவரே உன்னை தொடுவார். உன்னுடைய புண்ணியத்தினால அவரே உன்னை தொடுறார். நல்லா புரிஞ்சுங்க, வார்த்தையெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லை. அவர் தொட சப்தம், அர்த்தம், ஞானம்னு 3 நிலைகளை. முதல்ல சிரவணம்தான் உன்னுடைய முக்திக்கான வழியை திறக்கக்கூடிய மாஸ்டர் கீ. எல்லா கதவையும் திறக்கும் சிரவணம். புரிஞ்சுக்கங்க, A to Z எல்லா கதவையும் ஒரே சாவியில் திறக்கிற ஒன்று இருக்குன்னா அது சிரவணம். இப்போ குரு பேசுகிறாங்க, அது பேர் சப்தம்னு பேர். குருவுடைய வாக்சக்தி அவருடைய ஹிருதயத்தில் இருந்தோ மூளையில் இருந்தோ இந்த ஞானமானது சப்தமாக என்ன பண்ணுது, வெளிப்படுது. அப்போ குரு சப்தம். இப்போ நீங்கள் உங்களுடைய சிரவண சக்தி, கேட்குற சக்தி அதை உன்னிப்பாக கவனிக்குது. இந்த வாக்சக்தியும் சிரவண சக்தியும் மீட்டாச்சுன்னா அங்கே பிறக்கிறது ஞானம். அதை தான் சப்தம், அர்த்தம், ஞானம்னு சொல்லுவோம். என்ன ஞானம்? ஞானம்னா என்ன? இதை நிச்சயமாக செஞ்சாகணும், இது முக்கியம், இதுதான் உயிர் பொருள் அப்படின்னு அறிவு. இதுதான் உயிர் பொருளுங்கிற அறிவு ஞானம். இது மாதிரி டெஃபினேஷன் யாரும் கொடுத்துருக்காங்களா இல்லையோ, ஆனால் இதுதான் அர்த்தம். இதுதான் உயிர் பொருள், இதுதான் சத்தியம், இதை தான் நம்ம செய்யணும்னு நீ ஒவ்வொன்றும் நீ ஸ்டெப் எடுக்கிறல்ல, முடிவு எடுக்கிறல்ல, முடிவு எடுத்து அடுத்த ஸ்டெப் வைக்கிறல்ல, எல்லா கதவும் திறக்குதா இல்லையா? எத்தனை முடிவுகள் அப்படி எடுத்து தான் நீங்கள் மேன்மை பெறுறீங்க. அந்த சகசிராரத்துக்கு ஏறுறதுக்கான வழி அங்கே தான் என்னவாகுது, பிறக்குது, கதவு திறக்குது. சரி, இப்போ நீ இந்த சுஜாத்தியம்னு சனத்த சுஜாத்தியம்னு சொன்னல, அங்கே திருதராஷ்டர் முருகப்பெருமான்கிட்ட கேட்குறார், சனத்து சுஜாத்திங்கிற அந்த பிரகரண புஸ்தகம், அதாவது உபநிஷத்தினுடைய கருத்தை உள்வாங்கி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அது பகவத்கீதை மகாபாரதத்தில் 5 தத்துவமாக இருக்குது, 5 ரத்தனமாக இருக்குது. அதில் சனத்து சுஜாத்தியம் சொல்லி விதுரர்கிட்ட கேட்குற கேள்வியை நான் சொன்னால் சரியாக வராது, சனத்து சுஜாத்தியம் சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அவர் சொல்லுவாருன்னு. இது அவங்க கொஞ்சம் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருக்காங்கங்கிறது ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. இவங்க இடையில மனிதன் ஈஸ்வரன் ஒரு சிருஷ்டி பண்ணுனா ஜீவ சிருஷ்டி அதை மறைச்சிடுவான். இருக்கலாம், இருந்துட்டு போட்டோம். அதையும் தாண்டி வந்துச்சுல. இப்போ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, தவம்னா என்ன, அதுக்கு இடைஞ்சலை தாண்டி வரதான் தவமா. சிம்பிளாக சொல்லிட்டேன். அவர் நிறைய டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, முக்கியமாக இந்த 10 குப்பைகள் சொல்லுவாங்கள்ல, காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், சந்தேகம், சிந்தானா கவலை, பயம், மோகம், வேகம் சொல்லி இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும்ல. இதுக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும்ல. காமம் தெரியும், கோபம் தெரியும், மோகம் தெரியும், லோபம் தெரியும். லோபம்னா கிரீடி, தானும் சாப்பிட மாட்டான், மற்றவனும் கொடுக்க மாட்டான், ஆசையை அதிகரிச்சுக்கிட்டே போவான், அளவில்லாமல் பண்ணுவான், லோபம்னு பேர். மதம்னா அலட்சியம். எனக்கு தெரியும், நான் தெரியாது. தெரிஞ்சால் தெரியறவனாக இருந்தால் அலட்சியம் இருக்காது. ஒருத்தவனுக்கு தெரியுதுன்னு சொன்னால் அவன்கிட்ட அலட்சியம் இருக்காது. தெரிஞ்சவனாக இருந்தால் ரெனியூவல் பண்ணுறதுக்கு அதை இன்னொரு முறை சிரவணம் பண்ணுவான். எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சானா அவன் கீழே இருக்கான்னு அர்த்தம், மேலே வரவே முடியாது அவர். அது அவரை தடுக்கும்.
எதை தடுக்குதுன்னா நீ இப்போ நீ மேலே ஏற போவோம். உன்னுடைய ஹிருதயத்தை இந்த 10 தத்துவங்கள் தான் என்ன பண்ணுது? அவர் 12 சொல்கிறார், முருகப்பெருமான் 12 சொல்கிறார். ராகதேஷம் 2 சொல்வார் சேர்த்து. நம்ம 10 சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இந்த ராகதேஷமும் அதில் ராகம்னா பற்று, பற்று பிடிக்கிறது, பற்று. காமமும் பற்றில் தானே வருது. அதனால் அது சேர்த்துக்கலாம், விட்டாலும் விட்டலாம். 10 முக்கியம், உங்களுக்கு அது நல்லா தெரியும், அது எல்லாருமே உணர்ந்த விஷயம். இந்த 10 தான் இந்த ஹிருதயத்தை சுற்றி வர்றதுனால இதை தான் நீ இந்த உலகத்தில் பார்க்குற. இதுதான் உன்னை இறைவனோட சேர விடாமல் தடுக்குது. இந்த 10 நீ தாண்டினா நீ தபம் பண்ணுறன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுவார். மௌனம்னா என்ன அப்படின்னு கேட்பார். மௌனம்னா யாரை எந்த வார்த்தையினால் சொல்ல முடியாதோ, யாரை வார்த்தையினால் விவரிக்க முடியாதோ அது மௌனம். எதை வார்த்தையினால் விவரிக்க முடியாதோ அது மௌனம். பரம்பொருளை விவரிக்க முடியாது. இப்போ நான் சொல்கிறதுலாம் என்னது? ரிலேட்டிவ் தான். அதிலே நீ அந்த ஃபீல்டுக்கு வந்துடுவேன். கோவில் என்னது? ரிலேட்டிவ் தான். குரு என்னது? ரிலேட்டிவ் தான். வேதம் என்னது? எல்லாமே ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்னா சார்ந்து இருக்குது, அவரை சார்ந்து இருக்குது. சன்னதின்னு பேர் அதுக்கு. ரிலேட்டிவ்னா என்னது? அவங்கள சார்ந்து இருப்பாங்க, சுற்றி இருப்பாங்க. அந்த கோவிலுங்கிறது சன்னதிங்கிறது என்ன? குரு சாநித்தியம்னா என்னது? குருவோடைய பிரபாவத்தில் இருக்க, இறைவனுடைய பிரபாவத்தில் இருக்கனா, இறைவனுடைய பிரபாவத்தில் இருந்தால் கோவில் சன்னதின்னு சொல்லுது. அருகில் இருக்கீங்க, அவர் பக்கத்தில் இருக்கீங்க. இந்த 10 குப்பைகள் தான் நீ உன்னை மேலே ஊறாமல் உன்னை என்ன பண்ணுது? டைவெர்ட் பண்ணிட்டே இருக்குது. அது ஏதாவது ஒன்று பின்னாடி நீ போயிடுற, உனக்கு தெரியாது. சரி, இந்த 10 குப்பைகளை எரிக்க முடியும். பிரம்மச்சரியம் ஒன்றே அதுக்கு அரிய அமிர்தம். இல்லறத்தில் இருக்கமே எங்களுக்கு கிடையாது. இந்த பகலில் சேராதிங்கிற ஒரே கண்டிஷன் தான் போடுது, வேறு எந்த கண்டிஷனும் போடலை. வசிஷ்டருக்கு 101 குழந்தை, அது மாதிரி எத்தனையோ பிரம்மச்சாரிகள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பற்றி நம்ம பேச எல்லாமே ஜனகர், அஸ்வபதினு ஒருத்தவர், அஜாத சத்ருன்னு ஒருத்தவர், எவ்வளோதோ பேர் இருக்காங்க. இல்லறத்துல இருந்து குருவாகவே இருந்திருக்காங்க, ஆட்சியை பரிபாலனம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்டிங்களா ராஜாக்கெல்லாம் சத்துவகுணம் இருக்காதான்னு? பிரம்மஞானியாகவே இருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. பிரம்மஞானியாக இருந்து ஆட்சி பண்ணுறவனுடைய அந்த நாடு எப்படி இருக்கும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பிரம்மஞானமே இல்லாமல் ஆட்சி பண்ணான்னா அவன் நாடு எப்படி இருக்கும்? இதான் பார்க்குறோமே, கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த 10 குப்பைகள் உன்னுடைய ஹிருதயத்தை சுற்றி அட்டாக் பண்ணுறதுனால அதை தடுக்கிறதுக்கும் அதோட சேர்ந்துக்கிறதுக்கும் இதில் ஒன்று ராகம் பண்ணுறீங்க, இல்லை துவேஷம் பண்ணுறீங்க. ஒன்று பிடிக்கிறீங்க, அதை காமத்தை பிடிக்கிறீங்க, இல்லை துவேஷம் பண்ணுறீங்க. அப்போ பிரம்மச்சரியம் தான் எல்லா குப்பைகளுக்கும் நெருப்பு. இருக்கிற தவத்திலேயே நம்பர் 1 இடத்துல இருக்கிறது பிரம்மச்சரியம். நல்லா புரிஞ்சுங்க. பிரம்மச்சரியத்துக்குன்னு உனக்கு ஆசிரமம் கொடுத்துருக்க, படிக்கிற காலம் பிரம்மச்சரிய காலம். அந்த காலம் அடியெல்லாம் பூரணமாக அதை கடைபிடிச்சிருக்கேன். என்னுடைய பிரம்மச்சரிய காலத்தில் கிரகஸ்தம் வரைக்கும் பிரம்மச்சரியம் எதுவோ அதை அப்படியே வாழ்ந்திருக்கேன். பிரம்மச்சரியம் பரமதபக இருக்கிற தவத்திலேயே மேலான தவம் பிரம்மச்சரியம். இப்போ கூட உங்களுக்கு இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு, வள்ளலார் போன்றவர்கள், பெரிய ஞானிகள், என்னுடைய அனுபவத்திலையும் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தள்ளி போடுறது, வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பண்ணுறதை குறைச்சிக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தில் ஈடுபட்டுருக்கீங்களா, அந்த காரியம் முடித்ததுக்கப்புறம் நீ ரிலாக்ஸ் பண்ணும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீரியம்னு சொல்கிறாங்க இல்லையா, பெண்களுக்கு ஸ்ரோனிதான், ஆண்களுக்கு வீரியம்னு சொல்ல, ரெண்டுமே சக்தி. அதான் ஆண்மை. அந்த சக்தியை விரயம் பண்ணாமல் ஒரு நல்ல கோலை நோக்கி நீங்கள் திசை திருப்பினீங்கன்னா அந்த வீரியமானது வர்ச்சஸ், மேத்லஸ், ஓஜஸ், தேஜஸாக மாறும். ரேத்தஸாக இருக்கக்கூடிய உங்களுக்குள்ளே கடவுள் கொடுத்த அந்த அமிர்தம், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டினால உருவாக்கக்கூடிய 7வது தாது, நீங்கள் அந்த பரம்பொருளை நோக்கி பயணிச்சிங்கன்னா, உங்கள் கோலை நோக்கி பயணிச்சிங்கன்னா அந்த ஆற்றல் முதல்ல ரேத்தஸாக இருக்கிறது, நாபிக்கு வரும்போது ரேத்தஸாக இருக்கிறது வர்ச்சஸாக மாறி, ஹிருதயத்துக்கு வரும்போது அது மேத்தஸாக மாறி, புரோமத்திக்கு வரும்போது அது ஓஜஸாக மாறி, சகசிராரம் ஏறும்போது அது தேஜஸாக மாறும். அதான் சொல்லுவாங்க பெரியவங்க, தேஜஸாக இருக்கான் பையன், நல்லா பலன்னு இருக்கான், நல்லா சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டு அப்படி சொல்கிறான்னு வச்சுங்க, தேஜஸ். அதான் தேஜஸ், பிரகாசமாக இருக்கிறது. சத்துவகுணம்
சத்துவகுணம் சத்துவகுணம்னா என்ன? அந்த மாயாவுடைய 3 குணங்கள். ஒன்று தேஜஸ், அதான் பிரகாசம் சத்துவகுணம். இன்னொன்று கிரியா ரஜோகுணம். இன்னொன்று சிதின்னு சொல்லுவாங்க. சிதினா ஸ்லோவாக இருக்கும், மந்தமாக இருக்கும். யார் தெரியுமில்ல ஓட விடு? கடவுள் யார் தெரியுமா ஓட விடுறான்? எவன் ஸ்லோவாக இருக்கிறானோ அவனை தான் ஓட விடுறான். ஓடி ஓடி செய்கிறான் சில பேர். எப்போ பார்த்தாலும் ஓட விட்டுரும். இந்த இதுக்கு முன்னாடி செக்கு மாட்டுக்கு முன்னாடி கேரட்டு கட்டினா அது என்ன பண்ணும்? வேகமாக நடக்கும். அது மாதிரி. சரி போட்டோம். இப்போ இந்த அதான் பிரம்மச்சரியம். இந்த பிரம்மச்சரியந்தான் பரம தபக. இந்த பிரம்மச்சரியந்தான் அந்த 10 தீய சக்திகள் இருக்குல்ல, துஷ்ட சக்திகள், ஆத்ம சத்ரு, அது உன் கூடவே இருந்து உன் சாப்பாடை சாப்பிட்டு உன்னை மேலே ஏற விடாமல் தடுக்கிற சக்திகள், உன்னை சகசிராரத்துக்கு ஏற விடாமல் தடுக்கிற சக்திகள் இதுதான். இது 7மே, இந்த 10மே இது என்னது? பிம்பம், ஜடம், விருத்தி, மித்து, அனித்தியம், துக்கம். புரியுதா? இந்த அறிவு இருக்கணும். அப்போ நீ என்ன பண்ணணும்? இந்த பிரம்மச்சரியத்தை வச்சு இந்த தடைகளை தாண்டி ஒரே ஒரு முறை நீ அந்த சகசிராரை ஏறிட்டீன்னா, பரம்பொருளை தொட்டுட்டீன்னா, மெய்ப்பொருளை கண்டுட்டீன்னா, கயிறை பார்த்துட்டீங்கன்னா பாம்பே தெரியாது. நீ மங்கலான வெளிச்சத்தில் தான் நீ மொட்டை மாடியில் ஒரு கயிறு கிடக்கு, அதை பாம்பாக பார்க்குற. பாம்பாக இருக்கலாம்னு சந்தேகம் வருது, பயம் இருக்குது. இல்லை அது கயிறு தான் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா எத்தனை வாட்டி நீங்கள் அந்த கயிறை பார்த்தாலும் என்ன தெரியும்? பாம்பு தெரியுமா? ஸோ தரிசனம் ஒரு முறை ஆனால் போதும். அது கயிறு தான் ஒரு முறை நீ பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த காமக்ரோத அதிகம்லாம் இல்லாமல் போயிடும், ஜகத்தே இல்லாமல் போயிடும். புரியுதா? அந்த ஒன்றை நோக்கி நீ பயணி. அதுக்கப்புறம் நீ அங்கே என்ன ஆகுன்னு கேட்டால், அங்கே தான் நேற்று சொன்னேன், ஆத்மரத்தியாக இருப்ப. உனக்கு அமைதியும் சுகமும் பிடிக்குமா? பிடிக்காது. யாருக்கு அமைதியும் சுகமும் பிடிக்காதே? இந்த அமைதியும் சுகமும் தான் ஆனந்தம். நிரந்தரமாக இருந்தால் ஆனந்தம், டெம்பரவரியாக இருந்தால் சுகம். இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க, அந்த அந்த அனுபவத்தியை அனுபவிக்கிறீங்க. சகசிராரத்தில் அமைதியும் ஆனந்தமும் ஒரு சுகமான ஒரு நிறைவான ஒரு இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு ஆனந்தத்தை பருகிறீங்க. அமிர்தமாக இருக்கு. அந்த நிலையில் ஆத்ம திருப்தி ஏற்பட்டுரும். இனிமேல் இதுக்கு மேலே எது இன்பம் தரும் உங்களுக்கு? இதுக்கு மேலே எந்த இன்பமும் இல்லை. இருந்தால் சொல்லுங்கள். அந்த அந்த உணர்வே, அந்த ஆனந்த அனுபூதிக்கு இணையான பேரானந்தம் எதுவும் இல்லை. அதுதான் நீ தத்துவமசி. அந்த நிலையில் இருந்து ஆத்ம ரத்தியாக இருந்தவன் ஆத்ம திருப்தியாகி அங்கேயே நீ இருந்தால் அங்கேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அதான் சத்தியபரான்னு சொல்லுவாங்க. பின்னாடி வருது மந்திரம் சொல்கிறேன். சத்தியபரான்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில் நீ நிற்க ஆத்ம நிஷ்டையாகிற. நான் இங்கேருந்து வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். அங்கேருந்து நீ எல்லா பரோபகாரத்தையும் செய்வ. நீ கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். எல்லாத்தையும் மேஜரான ஒர்க் எல்லாத்தையும் சங்கல்பம் மாத்திரேன்னு சர்வசித்தின்னு எல்லாத்தையும் சித்தி பண்ணுவேன். உனக்கு கர்மம் இருக்காது. கர்மம் ஆபாசமாக இருக்குது. நீ வேலை செய்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும், ஆனால் உனக்கு அது வேலையாகவே தெரியாது. அதுக்கு முதல்ல சமநிலை அடையணும். சமநிலைக்கு தான் கிரகஸ்தம். கடமையை செய். கடமையை கர்மாவாக செய்யாத. கடமை கர்மா ரெண்டும் ஒன்று தான். செய்ய வேண்டுவன கர்மா. அது கர்மமாக செய்யாத, வேலைன்னு செய்யாத, கர்மத்தை யோகமாக அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான். ஹோமாக இருக்காருந்தா கூட நான் செய்கிறேன்னு நினச்சிங்கன்னா அது பர்டனாக இருக்கும். என்னை வச்சு இறைவன் செய்கிறான், எனக்கு ஒரு உன்னத நிலையை கொடுக்க போகிறான். அதனால் தவிர்க்காமல் அதை நம்ம எத்தனை ஒர்க் இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு முடிக்கணும்னு நினச்சி ஒரு கமிட் ஆகுறீங்களா, அசைன்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, கமிட் ஆகுறீங்க இல்லையா, அது அந்த ஹோம்ஒர்க்கை கூட ஒரு கர்ம யோகமாக பண்ணலாம். அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான். ஏன்னா உனக்கு முதலிடத்தை அவன் முடிவு பண்ணிட்டான். உனக்கு முதலிடம், நீ உன்னுடைய லைஃப் எப்பயுமே அந்த முதலிடத்துலையே பயணம் செய்யணும் ஒரு நிலையை கொடுத்துட்றான். நீ அங்கே இருக்க என்ன ஆகும்? கர்ம யோகம் கர்ம ஆபாசமாக மாறி கர்மமே இல்லாமல் போய்டும். கர்ம தியாகமாகிடும். தஸ்ய
காரியம் ந வித்யதே அப்படின்னு இருக்குது. அவனுக்கு எந்த கர்மாவும் அங்கே இல்லாமல் போகிறது. இப்போ நீ கடமையை செய்யலைன்னா அவனுக்கு தோஷம். நீ ஒரு நிலையை தொட்டதுக்கு அப்புறம் கடமை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அது எப்படின்னா கர்மா செஞ்சு கர்ம யோகமாக மாற்றி செய்து கர்மாபாசமாக பண்ணதுக்கப்புறமா இந்த குரு வருவாங்க. குரு வந்த பிற்பாடு ஞானம் வரும். ஞானம் வந்த பிற்பாடு சகசிராரம் ஏறுவேன். அங்கே ஆத்மநிஷ்டைக்கு வரைக்கும் நீ போய் சேர்ற. இந்த ஆத்மநிஷ்டைக்கு முன்னாடி ஆத்ம திருப்தி, அதுக்கு முன்னாடி ஆத்மரத்தி, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? இந்த ஞான சிகரத்தை தொடக்கூடிய அந்த பயணம், அமைதி, இதெல்லாம் தொட்டு தான் சாதிக்கிறோம். புரியுதா? இந்த விஷயங்களை தான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரங்கள் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, சர்வத்திர அகம் கர்த்தேச்சி திருடபாவனையா அனையா, எல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு உனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டு எல்லாருக்கும் இருக்குது. குரு இல்லாதவன் எல்லாருக்கும் என்ன இருக்கு? கர்மத்தை கர்மமாக செய்கிறான், கடமைன்னு செய்கிறான், தலையெழுத்தேன்னு செய்கிறான், அழுதுகிட்டே செய்கிறான், செய்ய முடியாமல் செய்கிறான், பாவப்பட்ட ஜென்மம் மாதிரி செய்கிறான். போர் அடிக்குது அவனுக்கு. அதை யோகமாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பர்டன் ஒன்றுமே இருக்காது. முதல்ல அவன் செய்கிறான்னு என்ன வைத்து செய்கிறான்னா நீ என்ன இருக்காங்க? உனக்கு அவன் கையை கொடுத்து, காலு கொடுத்து, மூக்கு கொடுத்து, மூளை கொடுத்து, அறிவு கொடுத்து உன்னை செய்ய வைக்கிறாங்கிற அறிவு தானே உண்மை. நீ மெய்யை அறியாமல் பொய்யில் இருக்கிறதுனால தான் எல்லாம் நான் செய்கிறேன். இவ்வளோ துணி துவைக்கணுமா, இவ்வளோ படிக்கணுமா, இவ்வளோ எழுதணுமா, இவ்வளோ சாப்பிட்ணுமா, நீ என்ன பண்ணுற? அறிவு இல்லாமல் புலம்புற. ஒர்க்கை லோடான்னு நினைக்கிற ஒர்க் லோடுங்கிறான். என்ன ஒர்க் லோடு? ஆசை அதிகம்னு சொல்ல மாட்டான். ஒர்க் லோடுனா, ஒர்க்குனா காமம், சம்ஸ்கிருதத்தில் காமம்னு பேர். நீ எத்தனை காமத்தை ஏற்றுறியோ அத்தனை என்ன கர்மம் ஏறிடும். காமம் ஏறினா கர்மம் ஏறிடும். புரியுதா? காமமும் கர்மமும் ஒன்று, ஆசையும் செயலும் ஒன்று. ஆசை நிறையா இருக்குன்னா சும்மா இருப்பானே? ஓடி ஓடி என்ன பண்ணுவான்? வேலை செய்வான், கஷ்டப்படுறாருன்னு சொல்லுவார். அதனால் அணையா, அதனால் இந்த பாவனை இருக்கு இல்லையா, சர்வத்திர அகம் கர்த்தேதி, நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னுங்கிற திருட பாவனை இருக்குல்ல, அணையா. அனன்யா அணையான்னு ரெண்டு வார்த்தை இருக்குது, முன்னே சொல்லியிருக்கேன். அனன்யானா ப்ரூடன்ஸ், இம்ப்ரூடன்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ப்ரூடன்ஸு. இது அணையானா இம்ப்ரூடன்ஸ், விளைவு தெரிய வருவது உணராமல் வருவது உணராமைன்னு தமிழில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. பெரிய வார்த்தை அது, பெரிய அர்த்தமுள்ள வார்த்தை அது. அனையா பரம அமிர்தம் நாமினி சா சமத்தா ஏவ சிஷ்யதே. இந்த எண்ணம் உனக்கு இல்லாமல் போச்சுன்னா, நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் போயிடுச்சு, அவன் என்னை வைத்து செய்கிறாங்கிற யோகம் வந்துடுச்சுன்னா அங்கே உனக்கு அமைதி நிற்கும். அங்கே தான் சமநிலை அடையிற. புரியுதா? சமநிலை எங்கே அடையிற? சமநிலை என்னது? இப்போ கதவு திறக்க போகுதுன்னு அர்த்தம். நீ பேலன்ஸ்டாக போகிற. அது ரொம்ப நாள் கூட ஆகும், 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் கூட ஆகலாம். அவன் தொழிலில் ஆகலாம், பிஸ்னஸில் ஆகலாம். எப்பயும் ஒரே மாதிரி இருக்கமே அப்படின்னு நினைக்கலாம். நான் கூட மேலே போய் முருகப்பெருமான்ட்ட, என்னையா உன்னை பார்த்தா எல்லாம் டேர்னிங் பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு இல்லை, எல்லாம் அவன் என்னை திட்டுறான், ராஜகோபுரம் கட்டி முடிச்சுட்டா அவனுக்கு அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு சொல்கிறான், என்னையா அது அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையேன்னு கூட நான் பேசியிருக்கேன் சுவாமிகிட்ட. நீ எல்லாருமே பேசுகிறோம், நான் மட்டும் பேசுகிறேன்னு சொல்கிறத, நான் சொல்கிறது மட்டும் பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எல்லோரும் பேசுகிறீங்க, அவரும் அவங்களுக்கு பதில் சொல்கிறாரு, எனக்கும் பதில் சொன்னார். என்ன அமைதியாக இருப்போ, அதான் பதில். இப்போ பார்த்தா நிறைய மிராக்கள் வருஷலாம் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நீ சமநிலை நான் செய்கிறேங்கிற புத்தி போயிடுச்சுன்னா உனக்கு சமத்துவம். நீ எப்போதும் ஒரே மாதிரி தான் இருப்ப, எத்தனை வேலை வரட்டும் பார்த்துக்கலாம், வா ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு. எவ்வளோ எக்ஸாமினேஷன் வரட்டும். நான்லாம் ஒரு காலகட்டத்தில் எக்ஸாமினேஷனை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாமினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுமாதிரி பிரச்சனை நிறைய ஒரு காலகட்டத்தில் ஏன் இன்றைக்கி ஒரு பிரச்சனையும் வரலையே அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்கேன். என்ன இப்போலாம் ஃப்ரீயாக இருக்கிறேனே அப்படின்னு வெயிட் பண்ணி சபரிமலைக்கு ரொம்ப நெருக்கடியோட கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு நல்ல கூட்டத்தில் நிற்க இடம் இல்லாமல் சாயவும் முடியாமல் தலையில் வேற ஹீட்டில் அந்த இருமுடி சில நேரம் அரிக்கும் உருத்தம் குத்தம் இதெல்லாம் சில நேரத்தில் இருக்கும். ஆனாலும் அப்படி போய் தரிசனம் பண்ணால் தான் ஆனந்தமாக இருக்கும். இடையில யாரோ கூட்டிகிட்டு போனாங்கன்னு இடையில என்ன சாமி பார்த்து ஒரு இதுவே இல்லையே, ஒரு அந்த கிரிப்பே இல்லையே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. எப்படின்னு கேட்டார். அவர் அழைச்சிட்டு போனார், பெரிய ஆள். அவர் கூட போனால் இடையில போனது அழைச்சிட்டு போனார். நல்லா எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த கூட்டத்தில் நெருக்கடியில் க்யூவில் நின்று பார்த்த அந்த ஆனந்தம் அங்கே இல்லை. அதனால் கர்ம யோகமாக பார்த்துக்கப்பா, பார்வையை மாற்று. வேதம் என்னையா பண்ணுது? உன்னுடைய பர்செப்ஷனை மாற்றுதியா? உன்னுடைய பார்வை, நீ கருப்பு கண்ணாடி போட்டு கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த கண்ணாடி கழட்டி தொலை, இப்படி பாரு, கரெக்டாக இருக்கா இல்லைன்னு. கரெக்டாக இருக்கு, இதுதான் சரியாக இருக்குங்க அப்படிம்பா. இவ்வளோ நாள் எது மறைச்சது? அதான் பாவம் மறைச்சிது. அதனால் அந்த இடத்துல தான், எந்த இடத்துல நீ கர்மத்தை யோகமாக பண்ணும்போது பரம அமிர்தமான சமநிலை, அமைதி நிலை. சமநிலைன்னா அமைதி நிலை. இப்போ மனம் என்ன பண்ணுது? ஏறுது இறங்குது, பரபரா. அப்போ அதுக்கிட்ட சொன்னால் புரியுமா? சந்திராஷ்டமம், சில பேருக்கு டெய்லி சந்திராஷ்டமம், எல்லாமே ஓடி தான் பண்ணுவாங்க. சமத்தா ஏவ அவசிஷத்தை, அங்கே சமநிலை நிற்குது, எஞ்சி நிற்கிறது. சதா கேத உல்லாச விலாசேஷு ஸ்வாத்ம கர்த்துவ ஏகம். துக்கம் சுகம் போகம் இந்த ஏற்பாடு எல்லாம் என்னது? இந்த ஆத்மா நான் செய்கிறேன். ஆத்மாவில் நம்ம ஏற்றி வச்சுட்டோம் நான் செய்கிறேனுங்கிறது. ஆத்மா நமக்கு சக்தி கொடுக்குது, நம்ம என்ன செய்கிறோம்? நான் செய்கிறோன்னு சொல்கிறோம். அதனால் வந்த வினையப்பா இதெல்லாம். சிவசங்கல்பே ஷயம், உன்னுடைய சங்கல்பத்தை நீ விட்டீன்னா, உன்னுடைய சங்கல்பம்னா எத்தனை சங்கல்பம் வச்சுருக்க, அத்தனை சங்கல்பத்தையும் விட்டு தொலை. என்ன கேட்டால் உனக்கு சாப்பாடு இருக்காப்பா, ட்ரெஸ் இருக்காப்பா, அதை தான் அடிக்கடி திரும்ப சொல்கிறேன். அது உங்களுக்கு உள்ளே போகுதா போக மாட்டேங்குது தெரியல, போகாது. உங்கள் லெவலே வேறு, உங்கள் கற்பனையே வேறு. கற்பனையில் தான் நீங்கள் இருக்க முடியும். அடியன் சத்தை சொல்கிறேன், நீங்கள் சத்தாபாசத்தை சொல்கிறீங்க, இல்லை சித்தாபாசத்தை சொல்கிறீங்க. உனக்கு சாப்பாடு இருக்குல்ல, ட்ரெஸ் இருக்குல்ல, கணவன் மனைவி மக்கள் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? அதுக்கப்புறம்லாம் வரப்போ வரட்டும், இதை பேலன்ஸ்டாக போ, இதுதான் சமநிலை. இதை விட்டுட்டு நீ என்ன பண்ணுற? அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், எய்த்த வீட்டுக்காரன் அப்படி இருக்கான், பாரு கார் வாங்கிட்டான் பாரு அப்படின்னா யாருக்கும் எதுவும் சும்மா கிடச்சிருமா? நுட்பமான அறிவு இல்லாத வரைக்கும் இதுதான் ஆபத்து தான். அதனால் ஸ்வசங்கல்பே ஷயம் யாத்தே சமத்தா ஏவ அவசிஷத்தே. அதனால் இந்த ஆசையை விட, இந்த ஸ்வசங்கல்பம், நீ வளர்த்துருக்க சங்கல்பத்தெல்லாம் விட்டு தொலை. அது நடக்கிறப்ப நடக்கட்டும். நம்ம இப்போ முதல்ல இந்த பரம்பூரில் ஒரு திருவடியை பிடிக்கலாம் சொல்கிறாரு, ஈஸியாக சொல்கிறாரு, 12 வருஷத்தில் பிடிக்கலான்னு சொல்கிறார். அது வரைக்கும் அதை செஞ்சுட்டு போகணும். அதை பண்ணுங்கள், என்ன கெட்டு போகுது? இதான் மூலதனம் முதலீடா பண்ண போகிறோம் இல்லையே. ஸ்வசங்கல்பே ஷயம், உன்னுடைய சங்கல்பங்களை ஷயமாக யாத்தே அடைகிறாய். என்ன அடைகிறாய்? சமத்தா ஏவ அவசிஷத்தே. புரியுதா? இப்போ சமத்துவத்துக்கு வரதுக்கு என்ன பண்ணணும்? கர்மயோகம் பண்ணணும், பரோபகார்த்தம் பண்ணணும், உடவாரப்படி திருப்பணி பண்ணணும், கூட்டுறது பெருக்கணும், சன்னதி பரோபகார்த்தம் பண்ணணும். எல்லாமே அதுக்குள்ளேயே வருது திரும்ப. ஸோ சமத்தா சர்வபாவேஷு யா அசோ சத்தியபராசிதி. எப்போதுமே சமத்தா சமநிலையில் இருக்க முடியுமா? ஏகரசம், இது ஒரு உன்னத நிலை. இது எங்கே போனால் இருக்கும்? அது பரோபகார்த்தம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சத்காரியம்னு பேர். அதுக்கு சத்காரியங்களில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, சத்காரியங்களில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா சத்துவ சிந்தனை இருக்கும். ஒரு அன்னதானமோ, ஒரு யாகமோ, ஒரு பூஜையோ, ஒரு கிரிவலமோ, ஏதோ ஒரு ஜபமோ, ஒன்றுமே இல்லையா? ஓங்கார ஜபம், உன்னதமான ஜபம்,
உங்களை மேலே ஏற்றுறது, சகசராரம் ஏற்றுற பல வழிகளில் அது ஒரு வழி. என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதியா. நீ படுத்த படுக்கையாக இருந்தால் கூட ஓங்காரம் ஜபிக்கலாம். அது ஒன்று என்ன பண்ணும், சகசராரம் அழைச்சிட்டு போகும், ஆனந்த அனுபூதியை கொடுக்கும். முக்தி கொடுக்காது, முக்தி ஞானம் உண்டி தான் கொடுக்க முடியும். ஒரு நிலையை தொட்டலாம், ஆனால் இறக்கி விட்றோம். ஞானம் தான் என்ன பண்ண. யாரோ இன்றைக்கி சொன்னாங்க தியானம் அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணாங்க. என்ன பண்ணணும்னா, தியானம் பண்ணதுக்கு முன்னாடி தியானம் பண்ணு, எப்படி பண்ணது கற்றுங்க போங்க அப்படின்னு. முதல்ல போய் குருவை போய் பாரு. ஏன் அந்த குருவை போய் பார்க்குறதுக்கு உனக்கு முடியலை? ஏதோ ஒன்று தடுக்குதா, அது பேர் லோபம். சத்காரியத்தில் ஈடுபடுறதை தடுக்கும், குரு சேவா பண்ணுறதை ஏதோ ஒன்று தடுக்கும். குருவை நமஸ்கார வளரார் சொல்கிறார், குருவை வணங்கி நிற்காமல் குறுகி நின்றேனோ. அப்படி 16 பாவங்களே எத்தனையோ பாவங்கள் சொல்கிறாரு. அதில் குருவை வணங்காமல் குறுகி நின்றேனோ அப்படின்னு ஒரு லைன் வருது. குரு சேவாவோ இல்லை குரு தட்சிணையோ அந்த கொடுக்கும்போது சில உள்ள ஏதோ ஒன்று தடை ஏற்படும். அது பேர் கிரீடி, அது பேர் லோபம். நான் சொல்லலை, பூஜ்ய தயானந்த சுவாமிகள் சொன்ன வார்த்தை இது. அதில் குரு பூர்ணிமாலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க, பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. சமத்தா சர்வபாவேஷு, எல்லாத்துலேயும் ஒரு பொருள் தானே இருக்கு, எல்லாத்தையும் ஒரு பொருள் தானே இருக்குது. அப்போ எல்லோரும் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? எல்லோரும் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? நீ நல்லா இருக்கிற, நான் நல்லா இருக்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்கட்டும். அப்போ சமத்தா சர்வபாவேஷு யாசோ சத்பராசிதி, எப்போதும் சமநிலையில் இருக்கியா? இப்போ நீ என்ன இருக்கேன்னா யோகத்தில் இருக்கேன்னா, யோகத்தில் இருந்தால் தான் சமநிலையில் இருப்பேன். என்ன சமநிலை? 8 மணி நேரம் தூக்கம் போதும், 8 மணி நேரம் வேலை போதும், 8 மணி நேரம் சத்துவகுணம். அந்த 3வது குணத்தை நீ என்ன பண்ணுற? துரோகம் பண்ணுற. சத்துவகுணத்துக்கு நீ என்ன பண்ணுற? துரோகம் பண்ணுற, அதை ஏமாத்துற, அதை ஏறி மிதிக்கிற, அதை சம்மட்டியால் அடிக்கிற சத்துவகுணத்தை. அங்கே என்ன இருக்கு? அங்கே தாண்டா அமைதியும் ஆனந்தமும் இருக்குது. முட்டா பேல அங்கே தான் பிரகாசம் இருக்குது, அங்கே தான் வெளிச்சம் இருக்குது, அங்கே தான் மெய்ப்பொருளை நீ பார்க்கறதுக்கான சக்தி கிடைக்குது. சத்துவகுணமே எனக்கு கிடையாது. எப்படி தெரியும் அவனுக்கு எத்தனை குணம் இருக்குன்னா? ஏதோ அவனே சிந்திச்சிருக்கணும், இல்லை அடிப்பட்டதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு தெரிஞ்சிருக்கணும். சத்துவகுணத்துக்கே போக மாட்டான். என்ன பெட்டு கட்டுறேன்னா என்ன அர்த்தம்? கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை போவேன், அங்கே போய் எவ்வளோ நேரம் சாமி? 10 நிமிஷம் போதும். அவ்வளோ பெரிய மெகா சார்ஜர் இவர். 10 நிமிஷத்தில் என்ன பண்ணுவார்? 1 மாதத்துக்கு அவர் சாமி கும்பிட்டதா பலன் வந்துடும் அவருக்கு. அவ்வளோ பெரிய மெகா ரிஷி அவர், மகா ரிஷி போல இருக்கு. எல்லாம் மடத்தனமாக எவன் சொல்லி கொடுக்குறானே இதெல்லாம் தெரியல. வெள்ளிக்கிழமை போவான், கிருத்திகை தவறாமல் போவான். சஷ்டி அன்றைக்கி, நாளைக்கு பாருங்களேன் கிருத்திகை அன்றைக்கி என்னென்ன கூட்டம் வருது, எத்தனை பேர் வராங்க. நாளைக்கு நாளான்னைக்கு ஒருத்தனும் இருக்க மாட்டான். இது ஒரு வாழ்க்கை, ஒரு தவமாக ஏன் கொண்டு போகக்கூடாதுங்கிற. நீ மாக்கியெல்லாம் தமோ குணத்தில் செய்கிற, ரஜகுணத்தில் செய்கிற, சத்துவகுணத்தை மட்டும் ஏன் ஏமாத்துற? சத்துவகுணம் தாண்டா உனக்குள்ளது, உன்னுடைய சொரூபம் சத்துவகுணம். அதில் நான் வாழ மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது. பூஜை பிடிக்காது, தியானம் பிடிக்காது, வேத விசாரம் பிடிக்காது, குரு கெட்ட வார்த்தை, வேதம் அதை விட பெரிய கெட்ட வார்த்தை, சாஸ்திர சம்பிரதாயம் எதுவுமே எங்கள் பரம்பரைக்கு கூடாது. நீ யார் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு என்ன பண்ணுவான்? நீங்கள் போய் சொன்னீங்கன்னு வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, உங்கள் ஃப்ரெண்டு இதுலேருந்து உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு தெரிஞ்சு போயிடும். உங்கள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லல. இந்த விஷயத்தில் நீங்கள் மாறுபட்டீங்க, போனா போட்டு. சத்யபரா சிதிஹி சத்யபரா வார்த்தை எழுதி, இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. சதா சாந்த நிலை, சதா சமநிலை. சத்யபரா எழுதுங்க, இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. இதெல்லாம் மேன்மைப்படுத்தக்கூடிய வார்த்தை, இதெல்லாம் நீங்கள் அடைய வேண்டிய வார்த்தை, இதெல்லாம் நீங்கள் அடைய வேண்டிய ஒரு கோல் பாயிண்ட். ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சத்யபரா தஸ்ய மாணவ ஸ்திதம் சித்தம்னா பூய ஜன்ம. பார்த்தீங்களா, சத்யபரா நிலையை தொட்டாலே உனக்கு மீண்டும் பிறவி இல்லைன்னு சொல்லிடுச்சு. தஸ்ய 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 அவசிதம், அங்கு நிலைத்தவன் சித்தம், யாருடைய சித்து அங்கே நிலைச்சதோ, நான் பூயோ, நான் மீண்டும் ஜன்மம் பவேத், மீண்டும் பிறப்பதில்லை. அதுவா சர்வ கர்த்திருவம் அகிருத்திருவம் ச வே முனி,
அதனால் நான் செய்கிறேன் செய்யலை இதெல்லாம் என்னால் விடு, நான் செய்கிறேன் நான் செய்ய மாட்டேன் அதெல்லாம் விட்டுடு. சர்வம் தியக்துவா எல்லாத்தையும் விட்டு தொலை. மனக பீத்வா மனதையும் விட்டு தொலை. மனதிலையும் இருக்காத. நீ யார் இப்போ? நீ 7 நிலைகளில் எங்கே இருக்குன்னு சொல்லலான்னு சொன்னல. இப்போ நீ எங்கே இருக்கணும்? சத்தில் இருக்கணும். நீ எங்கே இருக்க? புத்தியில் கூட இல்லை, மனதில் இருக்க, இல்லை புலன்களில் இருக்க. ஆசுசு ரமத்தே அசுராகா. புலன்களில் வசிப்பவன் அசுரன். பிரம்மஞானம் இல்லாதவன் அசுரன். குரு இல்லாதவன் அசுரன், பசு, மிருகம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ நம்மளையெல்லாம் அப்படி தான் பார்த்துருக்காங்க எல்லோரும். அசுரனை தான் பிரம்மஞானம் பிரம்மஞானம் இல்லாமல் இப்படி என்ன அப்போ அப்படி தான் இருக்கான். ஒன்றுமே தெரியல. ஆடு என்ன செய்யும், மாடு என்ன செய்யும், அதை தான் இவனும் செய்கிறான். ஆகாரம் விகாரம், ஆகாரம் விகாரம், மைத்துனம், அப்புறம் என்ன பயம் மரணம். என்ன என்றைக்கா ஒரு நாள் வந்தால் என்ன தெரியும்? அதனால் சர்வம் தியக்துவா மனப்பீத்வா யோ அசி சோ அசி. நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாக இரு. நீ எது, நீ யார்? நான் இப்போ மனுஷனாக இருக்கேன் நான் அப்படியே இருன்னு அர்த்தம் இல்லை. நான் இப்போ முட்டா பையலாக இருக்கேன் அப்படியே இருன்னு அர்த்தம் இல்லை. நீ எதுவாக இருக்கிற, நீ சத்தாக இருக்கிறாய், சிவமாய் இருக்கிறாய், உணர்வாய் இருக்கிறாய், அமைதியாக இருக்கிறாய், ஆனந்தமாக இருக்கிறாய், அதுவாக இரு. நீ அதுவாக இல்லை. அப்போ அதுவாக இருந்தால் அகம், அதுவாக இல்லைன்னா அகங்காரம். நீ வேறு இடத்துல இருக்க. யோ அசி சோ அசி ஸ்திரோ பவ. இந்த நிலையில் நிலைத்து வாழ்ந்தால் இப்போ நீ சமநிலையை நீ மாறாமல் எப்படி பாதுகாக்கிறது? சமநிலை மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தொடர்ந்து சத்காரியத்தில் ஈடுபட்டுகிட்டே இருக்கணும். அப்புறம் ஞானம் என்ன பண்ணும்? உன்னை சகசிராரம் அழைச்சிட்டு போகுமா? மேலே மேலே உயர்வை நீ பார்க்க ஆரம்பிப்ப, அனுபவிக்க ஆரம்பித்த. அனுபவம் அனுபூத்தியாக போயின்னு இருக்கோம். எல்லாமே நீ செய்கிறதெல்லாம் அனுபூத்தி. அந்த நிலையில் நீ நிற்கிறது நடக்கிறதெல்லாம் பேசும் பொருளாகிடும். எல்லோரும் பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை செயல்பாடுகளை எல்லாத்தையும் பார்த்து ரசிப்பாங்க. எல்லாருமே பார்த்து ரசிப்பாங்க. உங்ககிட்ட வந்தால் எல்லோரும் என்னவாகிடுவாங்க? அவங்களுடைய காரியங்கள்லாம் சித்தியாக ஆரம்பிச்சிடும். அவங்க மனசில் நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். சொல்கிறாங்களே, நிறைய சொல்கிறாங்களே. ஸ்திரோபவ. அப்போ என்ன பண்ணணும்? தபநிலையே சமநிலை தருகிறது. இப்போ அது உன்னை விட்டா தானே அங்கே என்ன இருக்கு? பிரம்மச்சரியம் இல்லாமல் இந்த 10 குப்பைகள் ஒன்றா அடி மேலே அடி ரஜோகுணத்திலே வச்சுருக்கு. ரஜோகுணம் இல்லை, கீழே தமோகுணம். இந்த 10 குப்பைகள் என்ன பண்ணும்? காமத்தில் ஈடுபடுத்தும், வேறு ஒன்றும் இல்லை. இனி அந்த கயிறை பார்த்துட்டீங்கன்னா பாம்பு இல்லைல்ல, அந்த கயிறுங்கிறது பரம்பொருள், பாம்புங்கிறது இந்த 10 குப்பைகள். புரியுதா? கயிறுங்கிறது அகம், பாம்புங்கிறது அகங்காரம். புரியுதா? புரியுதா? இப்போ எல்லாத்தையும் பிரம்மச்சரியமாக நடத்தலாம். காந்தியடிகள் நடத்தியிருக்காங்க. மகாத்மா காந்தியடிகள் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதனால் சின்ன வயசில் உயர்வான உத்தமமான புத்தகங்களை குழந்தைங்களுக்கு படிக்க கொடுக்கணும். இல்லை அதுங்க படிக்கிறதுக்கு பக்குவம் இல்லைன்னா கூட எடுத்து சொல்லிக் கொடுக்கணும். பேரண்ட்டு விட்டு எல்லாத்தையும் விட்டு 22 வயசுக்கு மேலே என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறது. எப்படி கேட்கும்? நீ கேட்டியா? நீ ஏன் கேட்கல? இப்படியே ட்ரெடிஷ்னலாக பரபரமாக நாங்கள் யார் பேச்சும் கேட்க மாட்டோம், நாங்கள்லாம் அசுரர்கள், அப்படி தான் தான் தோண்டித்தனமாக நான் எனக்கு என்ன தோணுதோ அப்படி தான் செய்வேன், எவன் என்ன கேட்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிரில் சத்து சித்தாய் வாழ்வது. சொன்னாலே ஆத்ம ரத்தி ஆகிற. எப்போ ஆத்ம ரத்தி ஆகுவேன்? உனக்கு அது பிடிச்சிருந்தாங்கன்னா ரத்தி ஆகுவேன். ரத்தின்னு என்னென்னா திரும்ப திரும்ப சுவைக்கிறது. ஆத்மரதி தன்னைத்தானே சுவைப்ப. சத்தை சித்து சுவைக்குது. சித்தானது அந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் அள்ளி பருகுது, ஆனந்த அனுபூதி பண்ணுது. பேசுமா அது? அப்போ தபநிலையே சமநிலை தரும். தபம்ங்கிறது என்ன? இந்த 10 குப்பையில் தாண்டது தான் தபம். அனுபூதி வந்துச்சுன்னா தவம்லாம் பண்ண வேண்டாம்.
அது ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிடும்? நிஷ்டையாயிடும். நிஷ்டையில் ஒண்டி தான் நீங்கள் நிற்கணும்னு நினைப்பீங்க. நிஷ்டைன்னு என்னது? நிரந்தரம், அங்கேயே உட்கார்றது, அமர்ந்து. திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் மாதிரி நல்லா அமர்ந்த திருக்கோலம். தப்பநிலையே சமநிலை தருகிறது. சாந்த ரசம், ஏக ரசம். இப்போ எத்தனை ரசம் வச்சுருக்கீங்க? இப்போ நிறைய ரசம் வச்சுருக்கீங்க. அப்பப்போ ஒன்று ஒன்று எடுத்து விடுறீங்க. அது யார் தெரியுமா? அவன் தான், வீட்டுக்காரன் தான் அதுக்கு பலி. ஆணோ பெண்ணோ, வீட்டுக்காரன் வீட்டுக்காரங்கம்மா எல்லாம் ஆப்போசிட், ஈக்குவலண்ட்டு ஆப்போசிட் ரியாக்ஷன். இவங்கள வச்சு தான் கண்டுபிடிச்சதே. நீ வந்து டம்ளரை டப்புன்னு வச்சின்னா அது அங்கே டப்புன்னு வைப்பாங்க. அது மாதிரி சேஷ ஸ்திர சமாதானம் ஏன தெஜசி தத்யஜ. சேஷ ஸ்திர சமாதானம், இதோ எஞ்சி இருப்பது அமைதிப்பா. ஏன தெஜசி, எதெல்லாம் நீ விடுவாயோ, தத்யஜ, விட வேண்டியவற்றை விடு. சின்மனக கலனா ஆகாரம் பிரகாச திமிராதிக்கம். சின்மனக, இந்த மனிதனுடைய கலனான கற்பனை காட்சிகள் எல்லாம் தோற்றம்தான். நீ பார்க்குற வெளிச்சமும் இருட்டும் ஜஸ்ட்டு ஒரு தோற்றம்தான். ஒன்று வசீகரிக்குதுல்ல, அதெல்லாம் என்னது? ஒரு பிம்பந்தான். திமிராதிக்கம், பிரகாசம் திமிர். திமிர்னா இருட்டு, இருட்டும். ரொம்ப திமிர் பிடிச்சவன் அப்படி சொல்கிறாங்களே. திமிர்னா இருட்டு பிடிச்சவன்னு அர்த்தம். ஆணவம்னா என்னது? அறியாதவங்கன்னு அர்த்தம். வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தை மாதிரி தெரியும், ஆனால் தமிழ் பண்ணால் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் அது என்ன? அது இருட்டுனால அப்படி செய்கிறான், அறியாமைனால அப்படி செய்கிறான், ஆணவத்தினால அப்படி செய்கிறான், புரியாமல் செய்கிறான். அதனால் பிரகாசம், இருட்டு, இதெல்லாம் சித்தனுடைய என்னது? மனதினுடைய கற்பனை காட்சிகள். கலனா வார்த்தை புரிஞ்சு வச்சுங்க. கலனானா என்னது? பிரமை ஏற்படுத்துறது, மயக்கத்தை ஏற்படுத்துறது, பிரமையை ஏற்படுத்துறது, மோகத்தை ஏற்படுத்துறது, இதெல்லாம் என்னது? தோற்றத்தை ஏற்படுத்துறது, இதெல்லாம் கலான்னு சொல்லுவாங்க. அப்புறம் பகுதிகள், அங்கங்கள். வாசனா வாசிதாரம் ச பிராணஸ்பந்தனம் பூர்வகம். இப்படி உனக்குள்ளே இருக்கக்கூடிய வாசனாவும் அதை செய்பவனையும் அதனுடைய இருப்பிடத்தையும் அதனுடைய உயிர்ப்பையும் நன்றாக பார்த்து சமூலம் அகிலம் தியக்துவா, எல்லாத்தையும் வேரோட விடு. சமூலம் அகிலம் தியக்துவா வியோமசாமிய, ஆகாயத்தை போல பிரசாந்த தீகி, அறிவு அமைதியான அறிவோட நிலைப்பா. ஞான நிச்சயாக சொல்லுது. இப்போ நீ கேட்குறல்ல, இது கேட்குறதெல்லாம் தொடர்ந்து கேட்டு ஒரு இடத்துல நின்றுடும். அது இப்போ நீங்கள் கேட்குறத அறிவு, இது அனுபவமாக மாறி அனுபூதியாக மாறினா தான் நிஷ்டை ஏற்படும். அது வரைக்கும் நீங்கள் போயிட்டு வருவீங்க. ஒரு நாள் அறிவில் இருப்பீங்க, ஒரு நாள் அனுபவத்தில் இருப்பீங்க, ஒரு நாள் என்றைக்கோ ஒரு நாள் அனுபூதியும் ஏற்படும். எல்லாமே தாற்காலிகமாக இருக்கும். அது நிரந்தரமாக எனக்கு தெரியும் புரியும் உணருங்கிறது முக்கியம் இல்லை, வாழணும், உணரணும், வாழணும். இந்த வாழ்வு நிலை தான் அனுபூதி நிலை. அதனால் இப்போ என்னன்னு கேட்டால், வியோமசாமிய ஆகாயத்தை போல பிரசாந்த அமைதியான புத்தினால், ஞானத்தினால, ஞான நிச்சயானின்னா அமைதியாகிடுவேன். அவனை அனுப்பி கதை திறந்து விட சொல். இந்த சாவியை யார்? இவனை அனுப்ப, இந்த முருகனை அனுப்ப. அவன் என்ன சும்மா ஒப்புக்கு தானே இருக்கான். போயிட்டு டோரை இதை திறந்து விட, கிரிவலத்துக்கு ரெடி பண்ண சொல்லு. போ. நீ இவன் வேலைக்கு ஆக மாட்டேப்பா, நீ போப்பா. இவன் காலையில் போய் சேருவான் கோயிலுக்கு. போடா, நேரத்தை வேஸ்ட் பண்ண. நீ போயிட்டு ஏற்பாடு பண்ணு. நீ இன்றைக்கி தான் என்னவோ அதிசயமாக போ. நீ போய் ஏனத்தை இது பார்த்தோமா? ஆகாயத்தை போல ஞான நிஷ்டையில் இரு. ஹிருதயாத் சம்பரித்யஜ்ய சர்வ வாசனா பங்க்தியக. எப்போதும் அமைதியாக எப்படிப்பா இருக்க முடியும்? ஆத்ம ரத்தியாக இருந்தால் எப்போதும் ஒரு அமைதியாக இருக்கலாம். ஆத்ம திருப்தி இருந்தால் எப்போதும் அமைதியாக இருக்கலாம். ஆத்ம நிஷ்டை இருந்தால் எப்போதும் அமைதியாக இருப்பேன். அப்போ நீ அந்த பாயிண்ட்டை நீ பிடிக்கணும் முதல்ல. அதுதான் உன்னுடைய கோல். என்ன கோல்? சகசிராரம் ஏறி சிவபரம்பொருளை
தரிசிப்பது தான் உன்னுடைய கோல், முதல் கோல். அதுக்கு தான் உலகத்தில் முதல் பெரியாரிட்டி கொடுக்கணும் மனிதர்கள். அதை கடைசி வரைக்கும் அது இருக்கிற இடமும் தெரியாமல், அந்த அமைதி ஆனந்தத்தையும் அறியாமல், வாழ்நாள் ஃபுல்லாக அலைஞ்சி நாயா பேயா அலைஞ்சி செத்து போகிறான். மூடாகான்னு சொல்லுவார் சங்கரர். முட்டா பசங்கன்னு அர்த்தம். தமிழில் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். மூடாகான்னு சொன்னால் கரெக்டாக உங்களுக்கு சரியா. ஹிருதயாத்து சம்பரித்திய சர்வ வாசன பங்கையா, ஹிருதயத்திலிருந்து சம்பரித்திய சர்வ வாசனா. சர்வ வாசனான இந்த 10 குப்பைகள் நல்லா புரிஞ்சு. காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம். மாச்சரியம்னா பொறாமை. காமம் ஆசை, கோபம் தெரியும். காமம் குரோதம். லோபம்னா இதான் பேராசை, தகுதி இல்லாத ஆசைப்படுறது, பேராசை. கிரேடி ஆச்சா, சிம்பிளாக சொல்ல, நிறைய அர்த்தம் இருக்குது, அது சிம்பிள். அப்புறம் மதம், அலட்சியம், எனக்கு தெரியுங்கிற அலட்சியம், நம்ம பெரிய ஆள் நினச்சிக்கிறது. அப்புறம் மாச்சரியன்னா பொறாமை. அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க வந்துட்டாங்களே, அவங்க மேலே ஏன் உனக்கு வேலை இல்லையா, ஒன்றை பாடுறான்னா அவங்கள ஏன் பார்த்துட்டு இருக்க நீ. சந்தேகம், நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்கமா, நீ அதெல்லாம் கடமையே செய், பலனை எதிர்பார்க்காத, அது ஒன்றாந்து விடும். சந்தேகம். மோகம், கீழான பொருளுக்கு மேலான மதிப்பு கொடுத்து பின்னாடி போகிறது. காமம், வேகம், வேகமாக ஓடி ஓடி செய்கிறது. கவலை, சிந்தானா கவலை. அப்புறம் மோகம், வேகம். வச்சா 10 இதுதான் உன்னுடைய ஹிருதயத்தை ஆட்டி படைக்குது. அந்த வாசனை, அது பேர் வாசனான்னு பேர். சம்பரித்தியச்ச. நீ இதெல்லாம் நீ போனால் அதெல்லாம் போகாது. இதுக்கிட்ட போய் நீங்கள் சண்டை போட்டுட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு தலையில் குட்டிக்கிட்டு கல் எடுத்து அடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறான். பல பைத்தியம் இருக்குது அறிவு இல்லாமல். அது கூட ஜெயிக்க முடியல, அதை ஜெயிக்க முடியலன்னு அதை நீ, அது வரும் நிற்கும் போயிடும். நீ அதை சிந்திக்காமல் அது தானாக வரட்டும், அது நிற்கட்டும், அது போகட்டும், அது எப்படியா இருந்துட்டு போட்டோம். நீ உன் நோக்கம் என்ன, அதை பயணம், அதையே சிந்தி. நீ செயற்கையாக அந்த நேரத்தில் நீ செயல்படு. பரம்பொருளையே சிந்தி, உன்னுடைய கோலையே சிந்தி. எது வரைக்கும்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தானே. நீ ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயிச்சுட்டா அது இல்லாமல் போயிடும். தரிசனம் வரைக்கும் தான் இந்த வேலையெல்லாம் இது பண்ணுது, டோலக்கு மேலக்கு வேலையெல்லாம். தரிசனம் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் இல்லாமல் போயிடும். இருக்கிற இடமே திரும்ப வராத நிலைக்கு போயிடும். சர்வ வாசனா பங்கையா, வருஷலாக இருக்குல்ல, எல்லாத்தையும் 1 by 1 நீக்கு. திஷ்டதி கத்தவிய அக்ரக. யார் இப்படி இதெல்லாத்தையும் கடந்து நிற்கிறானோ சாமுக்தக, அவன் இந்த தடையிலேருந்து விடுபட்டு மேலே ஏறிடுறான். சாமுக்தக. யார் ஒருத்தவன் ஹிருதயத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகளை பிரம்மச்சரியத்தினால் மட்டும்தான் வெல்ல முடியும். வீரிய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய ஆற்றல் நல்ல குறிக்கோளுக்காக பயன்படுத்தினா இரட்டிப்பான ஆற்றல் பெருகும். ஒரு அட்வான்டேஜ், காரிய சித்தியாகணும். ஒரு அட்வான்டேஜ், நீ இழந்தது ஒன்றுமே இல்லை, வேஸ்டேஜ் தான் கீழே போகும். நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ஆற்றலை உங்கள் கோலில் கான்சன்ட்ரேட் பண்ணினீங்கன்னா அது எரிக்கப்படும். அமிர்தம் கடையிற மாதிரி நீங்கள் செய்கிற வேலை, படிக்கிற படிப்போ செய்கிற வேலையோ என்ன பண்ணால் அந்த அமிர்தத்தை கடைஞ்சி அமிர்த தத்துவத்தை மேலே ஏற்றிட்டு வேஸ்டேஜை தான் கீழே அனுப்பும். அதனால் எந்த நஷ்டமும் கிடையாது. உன்னுடைய பிரகாசம் அதிகரிக்கும். இதான் சொன்ன இல்லையா, ஒரு தேஜஸ் வந்துடும். அப்போ உன்னுடைய மொத்த பிரம்மச்சரிய ஆற்றலும் உன்னுடைய கோலுக்கு மட்டுமே பயன்படணும். அதை அடையிற வரைக்கும் தானேப்பா. இந்த நிலையை தொட்டினா அதுக்கப்புறம் அடுத்த கோல் அப்புறம். அப்போ 2 கோல் 3 கோல்லே உன் லைஃப் முடிஞ்சிடும். நீ என்ன பண்ணுற, உனக்கு ஒன்றுமே தெரில, உனக்கு ஒரு மண்ணாங்கட்டின்னு தெரில, யார் பற்றி நீ கேட்கறதும் இல்லை. வந்தால் தானே இதெல்லாம் தெரியறதுக்கு. குருவை தேணுமா வேணாமா? இப்போ என்னாச்சுன்னா, யார் ஒருத்தவன் இந்த ஹிருதயத்தை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காமக்ரோதாதி குப்பைகளை கடந்து கத்தவிய அக்ரக கடந்து மேலேறி நிற்கிறானோ சாமுக்தக. இது தபஸ்னால நடக்குது, தபத்தினால நடக்குது. தபம்னா என்னது? இந்த இப்போ காமக்ரோதாதிகள் உன்னை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கும், டார்ச்சர் பண்ணோம். உன் டார்கெட்டே உன்னை சிந்திக்க விடாது. அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம்,
நான் செய்கிறத செய்கிறேன்னு நீ என்ன பண்ணும், அடுத்த ஸ்டெப்பு அந்த நெருக்கடியிலையும் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். வச்சின்னா நீ சக முக்தக, அவன்தான் முக்தன், பரமேஸ்வரக. எப்படி வார்த்தையை சொல்லுது, இப்போ வார்த்தையை மந்திரமே சொல்லுது, பரமேஸ்வர. அங்கே நீ மேலான சர்வேஸ்வர நிலையை அடைகிறாய். காமத்தை கடந்தால் கடவுள். சிம்பிளாக சொல்கிறேன், காமத்தை கடந்தினா கடவுள். இந்த 10க்கும் ஹெட்டு இது தான். இந்த ஹெட்டை கிள்ளிடணும், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை சிறைச்சேதம்னு சொல்லலாம். சிறைச்சேதம்னு பேர். அது சிறைச்சேதம் இல்லை. சிறுனா தலை, சேதம்னா வெட்டுறது. சிறைச்சேதம்னா இந்த 10 குப்பைகளுக்கு தலைமையான இருக்கிறது காமம். அதை கட் பண்ணினா இந்த 9 செத்து போயிடும். நீங்கள் 10 கிட்ட போற வேண்டாம், இந்த 1 நீங்கள் டேக்கிள் பண்ணிட்டாலே போதும். என்ன வழின்னா, பிரம்மச்சரியம் ஒரு வழி, இறைவனை சிந்திக்கிறது ஒரு வழி, இந்த ஞானத்தை சிரவணம் பண்ணுறது மாஸ்டர் கீன்னு சொல்லிட்டேன். சிரவணம் மாஸ்டர் கீன்னு சொன்னால் வேதாந்தத்தில் சிரவணம் தான் மாஸ்டர் கீ. எல்லா கதவும் திறக்கும், எல்லா கதவும் திறக்கும், எல்லா கதவையும் திறக்கும். வல்லமை மிக்கது சிரவணம். காது கொடுத்து கேளு, வாயை மூடு. அப்புறமா ரூமில் போய் கண்ணையை மூடு, காதை துற, காது டயர்டே ஆகாது. ச முக்தக ச பரமேஸ்வரக. திருஷ்டம் திருஷ்டவியம் அகிலம் பிராந்தம். நீ பார்க்குற காட்சியும், கண்ட காட்சியும், காணப்போகும் காட்சியும் பிராந்தம், பிரம. பிராந்தியா திசா தசை, 10 திசையில் இந்த 10 குப்பைகள் நிற்கும். அதான் நீ ஹிருதயம், உங்களுக்குள்ள நடுவில் சித்து இருக்கு. இது இந்த என்ன பண்ணணும், சகசிராரம் ஏறணும். இதை சுற்றிக்கிட்டே இருக்குது காமக்ரோதாதிகள். இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, மெதுவாக நடந்துக்கிட்டு இருக்கு. பாவம் இந்த சித்து. இது குரு வந்தோடனே என்ன பண்ணுன்னா பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த குப்பைகளை கடந்து நிற்கும் பைபாஸாக. அதை கடக்கிற வழியும் சொல்கிறாரு, அதை எரிக்கிற வழியும் சொல்கிறார். ஞானாக்னி தான் என்ன பண்ணும், இதை மொத்தமாக எரிக்கும். பிரம்மச்சரியம் என்ன பண்ணும், கதவெல்லாம் கடந்து நிற்கும். இந்த 2 பாயிண்ட் முக்கியம். அதில் பிரம்மச்சரியம் முதலிடம். நிரந்தரமான இந்த குப்பைகளை எரிக்கிறதுக்கு தான் ஞானம். பிரம்மச்சரியம் இதை பைபாஸ் பண்ணுறதுக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. அடியன் பதில் சொல்கிறேன், மருந்து சொல்கிறேன். நோய் மட்டும் சொல்லலை, நோய்க்கான மருந்தும் சொல்கிறேன். இதெல்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்கு. இதை எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். மந்திரத்தில் இருக்கிற வார்த்தை ஒரு வார்த்தை தான். ஆனால் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பல உபநிஷத்தில் மறைஞ்சு கிடக்கு. அதை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன், பிரம்மத்தினுடைய ஸ்ட்ரக்சரை. அதை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதா? காமத்தை கடக்கிறது எப்படின்னு யாராவது சொல்லுங்களேன் பார்க்கலாம். இது பெரிய சூக்ஷ்மம். டார்ச்சர் பண்ணக்கூடியது பிரம்மச்சரியம் தான். அதுக்கு மரியாதை. உன்னுடைய டார்கெட்டை பாரு. அதான் பதியை அணுக பாசம் விலகும். பாசம் தான் இந்த குப்பைகள். பதிங்கிறது பரம்பொருள், பாசங்கிறது அகங்காரம். பதிங்கிறது அகம், பாசங்கிறது அகங்காரம். அவர்கிட்டேருந்து வந்த பிம்பம் தான். பிம்பத்தில் தான் நீ மயங்குற. ஒரிஜினலை விட்டுட்ட. நீ யாருன்னு நீ தான் ஒரிஜினல். நீ எங்கே இருக்கணும், சகசிராரத்தில் இருக்கணும், சத்தோடு இருக்கணும், சத்தாய் நிற்கணும். நீ யாரு, நீ சித்து. நீ கீழே இறங்கியிருக்க, மேலே ஏறணும். அனுபூதி வர வரைக்கும் துவைத்தம் தான் பேசி அவனு, வேறு வழி கிடையாது. யோகம் ஃபுல்லாக துவைத்தம் தான். கடவுள் மேலே இருக்கார், நம்ம கீழே இருக்கோம். அவன் யோகத்தில் போய் என்னவாயிடுவோம், ஞானத்துக்கு வந்துடுறோம். யோகத்திலே இருக்க மாட்டோம். ஞானம் தான் நம்ம டார்கெட். ஆனால் அங்கே யோகத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், வாகனமாக பயன்படுத்துகிறோம். பக்தியாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், கர்மமாக இருக்கட்டும், இதெல்லாம் என்னது, எல்லாம் யோகம் வாகனம். முதல்ல பக்திங்கிற வாகனத்தில் பயணம் பண்ணுவோம், அப்புறம் யோகங்கிற வாகனத்தில் பயணம் செய்வோம், அப்புறம் ஞானங்கிற வாகனத்தில் பயணம் செஞ்சு அந்த சொருபத்துக்குள்ளே நுழையக்கூடிய சக்தி ஞானத்துக்கு தான் இருக்குது. அதனால் சொருபத்துக்குள்ளே போய்டுவோம். சொருபத்துக்குள்ளே போன அப்புறம் வாகனம் அவசியம் இல்லை. புரியுதா? இப்போ நீ அல்பம்னு சொல்கிறது யார், உன்னுடைய புத்தி தான். நீ அல்பம் இல்லைன்னு சொல்கிறது யார், உன்னுடைய புத்தி. அதுதான் ஞானம். நீ அல்பம் இல்லை, நீ சத்தியம் அப்படின்னு சொல்கிறது தான் ஞானம். நான் சொன்னோன்னே நீ ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் தத்துவமசின்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? அது உங்களுக்குள்ளேருந்து வரணுமா வேண்டாமா? அகம் பிரம்மாஸ்மின்னு உங்களுக்குள்ளேருந்து வரணுமா வர வேண்டாமா?
உங்களுக்குள்ளேருந்து வந்தால் தான் அது விசேஷத்தை காமிக்கும். இப்போ ஏன் அது உங்களால் ஏற்றுக்க முடியல? ஏற்றுக்கிட்டோம், ஆனால் உணர்வே வரலையே ஜி, அனுபவமே வரலையே ஜி அப்படின்னா இன்னும் அறிவே வரலையே. அறிவு பூர்த்தி பண்ணிட்டியா? அறிவு பூர்த்தி பண்ணி அனுபவம் பூர்த்தி பண்ணி அனுபூத்தி போனால் தான் உணர்வு வரும். அகம் பிரம்மாஸ்மி உணர்வு. அது ஒரு ஞானம் பறக்கிற மாதிரி சப்தமும் அர்த்தமும் ஒன்றா சேர்ந்தால் ஞானம். இதுதான் என்ன பண்ணுது? பிராந்தியா திசோ தசை, 10 திசைகளையும் ஒன்று அட்டாக் பண்ணும் இந்த ஹிருதயத்தை சுற்றிட்டு இருக்க காமக்ரோதாதிகள். யுக்தையா ந சரத்தோ நஷ்ய சம்சாரோ கோஷ்பதா. அதனால் மாயாவுடன் சேருவதில்லை ஞானிகள். சம்சாரோ கோஷ்பதா, இந்த சம்சாரத்தையே ஒரு பசுவோடைய கால் ஒரு கணுக்கால் மாதிரி பார்க்குறான். அந்த குழம்பு சொல்ல பாதம், அது மாதிரி இந்த மாயையெல்லாம் பார்க்குறான், அல்பமாக பார்க்குறான் ஞானிகள். அது வரைக்கும் இருக்கட்டும். நானூற்றி 75 பார்த்துருக்கோம். எங்கேருந்து ஆரம்பித்தோம்? 468 ஆரம்பித்தோமா? எத்தனை மந்திரம்? சரி, கரெக்டாக சொல்லிட்டீங்க. அருணாச்சல சிவ், அருணாச்சல சிவ், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ், அருணாச்சல சிவ், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. திவேல் முருகனுக்கு விரவேல். சொல்லு பாரு பாரு. மறுவாய் மலராய்